வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கையில நாம எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் நமது உடல் மனம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தால் நமது வாழ்வு மேலும் சிறக்கும். அப்படிதானே? ஆனா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தா மக்கள் நிச்சயம் உடல் நலம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் விழிப்புணர்வு பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும், இல்லையா? மனம் சார்ந்த விஷயத்தில் நம்பிக்கை நமக்கு எவ்வளவு முக்கியமாப்படுதோ அது போல உடல் சார்ந்த விஷயத்தில் முதுகுத்தண்டு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த முதுகுத்தண்டு தான் நம் உடம்பின் ஆதாரம் என்று கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முதுகுத்தண்டு. இது குறித்து நமக்கு எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கு, அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் என்பது குறித்து தான் நம்ம இப்ப சிந்திக்க உள்ளோம். நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுக்கறதே உடற்பயிற்சி தான், எளிமையான உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சியிலே இந்த மிகவும் முக்கியமானது நமது மகராசனம் பார்ட் 1, 2. இதுதான் உச்சக்கட்ட பயிற்சி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, 40 வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு வரும் கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கீழ் இடுப்பு வலி, முக்கியமா பெண்களுக்கு இவை வருமுன் நம்ம காக்குறதுக்கு நம்ம இந்த பயிற்சி கட்டாயம் செய்யணும். அப்படியே வந்துட்டுன்னா டாக்டர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு MRI CT ஸ்கேன் எடுக்க சொல்றாரு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா C1, C2, C3, C4, C7, T1, L1, L2 இந்தந்த இடத்துல உங்களுக்கு பல்ஜாகி இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதுல கீழ்கண்ட ஒரு 6 ரீசன் கொடுத்துருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்க் அப்படின்னு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு நார்மல் டிஸ்க் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா ஓகே, நமக்கு பயம் ஒன்றும் இல்லை, ஏதோ நிறைய வேலை பண்ணதுனால ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே இது பல்ஜிங் டிஸ்க் அப்படின்னு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கணும். ஹெர்னியேட்டட் டிஸ்க் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா பிரச்சனை ஆல்ரெடி ஸ்டார்டட், ஸோ நம்ம நிச்சயமா ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அல்லது டீஜெனரேட்டட் டிஸ்க் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தின்னிங் டிஸ்க் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆஸ்ட்ரியோபெட்ரிக் டிஸ்க் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா படுத்த படுக்கையாக இருக்கும் நிலை. இப்படி 6 ஸ்டேஜ்ல ப்ராப்ளம் இருக்கு நம்ம முதுகுத்தண்டுல. இதை இந்த இந்த அவரோட ரிப்போர்ட்டை வச்சே நம்ம தெரிஞ்சிடும் நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம மனவளக்கலை பயிற்சியில மகராசனம் முறையா செய்யறதுனால நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம், இல்லையா? பட் இது ரெகுலரா நம்ம செய்யணுங்கிறத வலியுறுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம முதல் 4 ஸ்டேஜ்ல தான் பொதுவா எல்லாரும் இருப்பாங்க. அந்த 5-6 ஸ்டேஜுக்கு போறவங்க பாத்தீங்கன்னா 100ல ஒரு 5-6 பேர் தான் அப்படி போவாங்க. ஆனா இந்த முதல் 4 ஸ்டேஜ் கூட நம்ம போகக்கூடாது என்றால் நம்ம மகராசனம் நமக்கு பெஸ்ட் மெடிசன். அப்படியே கழுத்து வலி வந்தாலும் அப்படி செஞ்சு சிலவங்களுக்கு அது இது செய்யாம கழுத்து வலி ஏதாவது வந்துட்டா கூட பயப்படக்கூடாது. பயம்தான் நமக்கு முதல் எதிரி. அந்த பயம் அதிகமா என்ன ஆகும், கழுத்து வலி அதிகமாகும். கழுத்து வலி அதிகமான அது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்தை தடுத்து நிறுத்தப்பட்டு நமக்கு தலைவலி, டென்ஷன், அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி வந்துடும். இப்போ முதுகு தண்டில் ஏதாவது வலி வந்தா அது வலியோடு நின்றுடும். ஆனா இந்த கழுத்து வலி வந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா அது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டையே பாதிச்சிடும். அதனாலதான் நமக்கு இந்த தலைவலி, டென்ஷன் இந்த மாதிரிலாம் வருது. இதுக்கு ஒரே தீர்வு நமது மகராசனம் தான். நீங்க இன்னும் டைம் இல்லையோ இருக்கோ, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா இந்த மகராசனம் மட்டும், ஒரு நாள் டைம் இல்லை, எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ண முடியலன்னா கூட மகராசனம் மட்டும் கட்டாயம் பண்ணிடுங்க. அது பண்ணிட்டு மீதி கூட நீங்கள் ஈவினிங் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமது உடல்ல பார்த்தீங்கன்னா 108 வர்ம புள்ளிகள் இருக்கு. மேலும் 5 உயிர் முடிச்சுகள் இருக்கு. இந்த 108 வர்ம புள்ளிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த 5 முடிச்சுகள்ல தான் அடங்கும். அது எப்படின்னா கர்ணாம்பிர முடிச்சு, அது C1. இது என்ன பண்ணுது, தலையில உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா உயிராற்றலை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி முடிச்சது. சரமுடிச்சு அடுத்து C7. இது ஸ்தூல சூட்சும உடலை இணைக்கக்கூடியது. அதாவது நமது உடலும் மனமும் இணைந்து செயல்பட்டால்தான் நம்ம வாழ்க்கை, இல்லையா? இதுல ஒண்ணு ஏதாவது ரிப்பேர் ஆனா கூட நம்மளால ஒழுங்கான வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ அதுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த சரமுடிச்சு.
அடுத்து துண்ணல் முடிச்சு, இது வந்து T8 T9, இது வந்து நுரையீரலுக்கு வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உயிர் முடிச்சு. அடுத்து பாச முடிச்சு, இது வந்து ஜீரண மண்டலத்துக்கு ஆற்றலை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகம் முடிச்சு, இது வந்து மூலாதாரம், அதாவது கீழ்ப்பகுதி, இடுப்பு பகுதி, முழங்காலுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது இது. அதாவது இந்த மகராசன பயிற்சியில பார்த்தீங்கன்னா இந்த 108 வர்ம புள்ளிகளும் ஆக்டிவேட் ஆகுறதுனால நம்ம உச்சி முதல் பாதம் வரை உயிர் ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா சீரா எல்லா இடங்களையும் பரவுது. இதனால என்ன ஆகுதுன்னா நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க முடியுது. சுவாமிஜியோட இந்த எளிய முறை உடற்பயிற்சியில மகராசனம் வந்து சிறப்பு மிக்க பயிற்சியாக அமைக்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு சீராக இயக்கம் பெறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. நாள் முழுவதும் உடல் சுறுசுறுப்பாக இருக்க நமக்கு உதவியா இருக்கு. மகராசன பயிற்சியில பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதிகள் உள்ளன. முதல் பகுதியில பார்த்தீங்கன்னா முதுகு பகுதி தரையில் படுமாறு நம்ம மல்லாக்கா படுத்துக்கொண்டு செய்யணும். இவ்வாறு பயிற்சி செய்யும் போது முதுகுத்தண்டு என்ன ஆகுதுன்னா கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரை மேலிருந்து கீழாக நல்ல உருக்கேற்றப்படுகிறது. இரண்டாம் பகுதியில் அதே பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி வந்து தரையில் படுமாறு குப்புறப்படுத்த செய்யறோம் இல்லையா? இவ்வாறு பயிற்சி செய்யும் பொழுது இந்த முதுகுத்தண்டு என்ன ஆகுது, இடுப்பு பகுதியிலிருந்து கழுத்து பகுதி வரை கீழிருந்து மேலாக நல்ல உருக்கேற்றப்படுகிறது. நமது உடலின் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் உள்ள இந்த முதுகுத்தண்டு சிறு சிறு துண்டு எலும்புகளால் ஆக்கப்பட்டது. அதில் எந்த ஒரு பாகத்தில் இயக்கம் குறைந்தாலும் அது வந்து உடலை பாதிக்கும். ஏனெனில் முதுகுத்தண்டில் இருந்துதான் நமது உடலில் எல்லா பாகங்களுக்கும் நரம்புகள் வந்து பிரிந்து செல்கின்றன. ஆகவே இந்த முதுகுத்தண்டை நம்ம சரியாக வைத்துக் கொண்டால் நம்ம நோயற்ற வாழ்வு வாழலாம். அப்படித்தானே நண்பர்களே? இந்த பயிற்சியில பார்த்தீங்கன்னா கடைசி ஆசனம் முதலை போல நெளிவதாக இருப்பதால் இந்த ஆசனத்திற்கு மகராசனம் அப்படின்னு சாமிஜி பெயர் வச்சிருக்காங்க. மகராசனத்துல பார்த்தீங்கன்னா கை பெரு விரல்களையும் ஆள்காட்டி விரலையும் நம்ம இணைத்து சின்முத்திரையில கையை வச்சு செய்யறோம் இல்லையா? அப்போது பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுது. உடல் நலத்திற்கு அதிகாரி யாரு? இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான். அதே மாதிரி மனநலத்திற்கு தலைமை சுரப்பி வந்து இந்த பீனியல் கிளாண்ட். தமிழ்ல சொல்லுவாங்க மனோன்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாலே அதன் உள்ளர்த்தத்தை குறிக்கும். அதாவது மனோன்மணி, மனம் கூட்டல் உள் கூட்டல் மணி, மனதுக்கு உட்பொருளாக உள்ள ரத்னம். அப்படிப்பட்ட இந்த 2 சுரப்பிகளும் நல்ல ஆக்டிவேட் பெறும். மல்லாக்கப்படுத்தி நம்ம மகராசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு வந்து கீழ்ப்புறமாக இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட்ல எப்படி இருக்கும், குப்புறப்படுத்தி மகராசனம் செய்வோம். அப்போ என்ன ஆகும், முதுகுத்தண்டு மேல்புறமா இருக்கும். இந்த கீழ்ப்புறமாக இருக்கும் முதுகுத்தண்டு வளையம் வேறு, மேல்புறமாக இருக்கும் முதுகுத்தண்டோட வளையம் வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு நல்ல இயக்கம் வருது. மகராசனத்தில் முக்கியமா பார்த்தீங்கன்னா தோள்பட்டையை நம்ம தூக்கவே கூடாது. அப்படி நம்ம தரையில் வைத்து அப்படியே 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 கம் போட்டு ஒட்டின மாதிரி படுத்துருந்து நம்ம செய்யணும். அந்த தோள்பட்டையை தூக்குனா பார்த்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டில் அந்த முறுக்கேறு இடம் வந்து சரியா அது அவ்வளவுதான் நமக்கு ஃபுல் பலம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இது. மகராசனத்தின் நன்மைகள் என்று பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக படிப்படியாக முறுக்குவது போல அசைக்கப்படுவதால் இந்த முதுகெலும்பும் தண்டுவட நரம்பு மண்டல பகுதியிலும் பார்த்தீங்கன்னா நல்ல வலுவடைகிறது. உடல் பார்த்தீங்கன்னா எப்போதும் இளமையா இருக்க நமக்கு உதவியா இருக்கு. உடல் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஒளி ஓட்டம், காந்த ஓட்டம் நமக்கு சீரா நடைபெற இதுக்கு துணை புரியுது. மேலும் கணையம் சுறுசுறுப்புடன் இயங்கி சரியான தேவையான அளவு இன்சுலின் சுரக்க நமக்கு உதவியா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் உள்ள நோய் இருக்கிறவங்க கட்டாயம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த நீரிழிவு நோயிலிருந்து நல்ல உங்களுக்கு விடுதலை பெற வாய்ப்புகள் அதிகம். நரம்பு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி முதலிய வலிகள் எல்லாம் நமக்கு குணமாகிறது நல்லா பார்க்கலாம். நிறைய பேர் இதை வந்து அவங்க செஞ்சு பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஊளைச்சதை குறைகிறது, உடல் வந்து நல்லா உறுதிப்படுகிறது. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து நல்ல சீராகுது. இந்த நாளமில்லா சுரப்பிகள் அதாவது எண்டோகிரைன் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அனைத்தும் நல்ல சீரடைவதால் கருப்பை கோளாறுலாம் வந்து சீராகுது. தைராய்டு முதலிய சுரப்பிகள் வந்து சரியானபடி நல்ல வேலை செய்து உடலின் சுறுசுறுப்பை நல்லா உண்டாக்கி சோர்வை நீக்குது. அப்படிப்பட்ட இந்த மகராசனம் நிறைய நன்மைகள் நமக்கு கொடுக்குது. தினமும் என்னை கவனி என்று நம் உடல் சொல்லும் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம
அதாவது கோவிடுக்கு அப்புறம் நிச்சயம் எல்லாரும் உடலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? உடல் நலத்துல கொஞ்சம் நல்லா அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடலில் நடைபெறும் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இவற்றில் ஏதாவது ஒரு தடை, தேக்கம், திசை மாற்றம் ஏற்படும் போது அதுதான் நமக்கு நோயா வருது. ஹெல்த் இஸ் வெல்த். உடல் நலமே முக்கியமான சொத்து. அப்புறம் வள்ளுவர் கூட சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. மிகினும் அப்படின்னா அது ஹை ப்ரெஷர், குறையினும்னா லோ ப்ரெஷர். இதெல்லாம் இல்லாம இருந்தா நம்மளுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். காற்றுள்ள போதே தொற்றுக்கொள். அதாவது மூச்சு காற்று, மூச்சு பயிற்சியை நம்ம முறைப்படுத்தி கொண்டாலே நம்ம உடல் நலமாக இருக்கும். ஓடமாகிய இந்த உடம்பு இருந்தால்தான் நம்ம ஓடி ஆடி நல்லா உழைக்கலாம், பிறருக்கு நம்ம உதவலாம். இண்டிபெண்டா, முக்கியமா சுதந்திரமா இண்டிபெண்டா வாழலாம். அல்லது பாத்தீங்கன்னா பிறரை எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை, டிபெண்ட் வாழ்க்கை முறை தான் வாழ முடியும் நம்மளுடைய கடைசி காலகட்டத்துல. உடலில் உயிராக இறைவன் இருப்பதை உணர்ந்து முறையாக தினமும் உடற்பயிற்சி செய்து காயக்கல்ப பயிற்சி, தவ பயிற்சிகளை முறையாக செய்தால் வாழ்வின் நோக்கத்தை நம்ம சுலபமா அடையலாம். மேலும் சாமிஜி முக்கியமா ஒன்று சொல்றாரு பாருங்க, 5 அளவு முறை: உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம். இந்த 5 அளவு முறை காக்கணும். இதுவே நம்மளுக்கு ஒரு பேஸ். நல்ல இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிச்சயமா நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த உணவுன்னு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு பாத்தீங்களா? 1 வேளை உணவு உண்பவன் தியாகி, 2 வேளை உணவு உண்பவன் யோகி, 3 வேளை உணவு உண்பவன் போகி, 4 வேளை உணவு உண்பவன் ரோகி, 5 வேளை உணவு உண்பவன் துரோகி. அதாவது நம்ம தியாகியாகவும் இருக்க வேண்டாம், துரோகியாகவும் இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் மனிதனின் மகத்துவம் தெரிந்தவனாக வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு அவை பாட்டி சொல்றாங்க. மனிதன் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் நலத்தோட வாழ்ந்தான்னா அவனுக்குன்னு ஒரு வீடு, அதுல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு பொருள் ஈட்டுறான் நல்லபடியா, அதை ஈட்டின பொருளை நல்லா தூக்கிறான், அனுபவிக்கணும். எப்பவுமே ஒரு எந்த ஒரு இதையும் நம்ம அனுபவிக்கிறோமா, கரெக்டா சாப்பாடுனாலும் ஒழுங்கா சாப்பிட முடியுதா, நம்ம பொருள் இருந்தால் அதை தூக்க முடியுதா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்ல தூய்த்தல். அது அப்புறம் நம்மளுக்கு எக்ஸஸா வர்றத பிறருக்கு உதவுற அந்த மனப்பான்மை வரணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல நம்ம தொண்டாற்றி இன்பம். அதுலதான் நம்மளுக்கு அதாவது அதுல கிடைக்கிற இன்பம் வேற எதுலையும் கிடைக்காது. தொண்டாற்றுதல் ஆகிய எல்லா நிலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவு பெற முடியும். அப்புறம் கடைசியில வாழ்வின் நோக்கமான இறைநிலையை நம்ம அடையவும் முடியும். நாம் பிறவி எடுத்து வந்த நோக்கம் இவ்வுலக இன்பத்தை அனுபவிக்கவோ அல்லது புலன் கவர்ச்சியில் சிக்குண்டு இருப்பதற்காகவோ அல்ல. வந்ததுனால இதெல்லாம் செய்யறோமே தவிர நம் நோக்கம் நம்மளுடைய மூல நிலையான இறைநிலையை அடைவதுதான். நீர் பார்த்தீங்கன்னா எந்த உருவத்தில் இருந்தாலும் அதன் முடிவு கடலை அடைவதுதான் என்பதை நம்ம மனிதனும் பார்த்தீங்கன்னா அவனோட முடிவு இறைநிலையை அடைவதுதான். அதற்கு தடையாக நம் பதிவுகள் தான் அமைந்து விடுகிறது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள்ளிறைந்து என்னை மீட்டு விட்டார். அதாவது வினைப்பதிவின் அடையாளம்னா உடம்பிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இதுல முதல் படியான உடலின் நோய். இது வராம தடுக்கதான் நமக்கு எளிமையான உடற்பயிற்சி. ஃபர்ஸ்ட் இதை நம்ம பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சா அடுத்த ஸ்டெப் அழகா போயிடலாம். நோயில்லாத வாழ்வினை வாழ்வோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கிறேன்.